ஆனால் என்னன்னு தெரியல. இன்னைக்கு நாங்கள் ஒரு நிகழ்வு வச்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துட்டு காந்தி அருங்காட்சியகத்தில் வச்சுட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் இந்த வேலையை வைகாற்ற தூர்வார் பணியில ஆகாய தாமரை குப்பைகளை நம்ம அகற்றி நீர் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நம்ம பணியை வந்து ஏன் தடுத்து நிறுத்தணும்? அதுக்கு காரணம் நீங்க பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன லெட்டர்னு எனக்கு தெரியாது. நீர்வளத்துறை கொடுத்த லெட்டர். இதை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு இறங்கி வேலை செய்யல சார். 3 வருடமா உங்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே உள்ள மதுரை மக்களுக்கும் தெரியும், மதுரையில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் வைகையில் நாம வந்து என்னென்ன பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாய செடி, படித்துறையில் இருக்கிற குப்பைகள், அசுத்தங்களை அனைத்தையும் அகற்றி கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புக்கு நலன் கருதி சிசிடி கேமராவும் போட்டிருக்கிறோம். யாருக்காக போடுறோம்? இளைய தலைமுறை. நாளை தண்ணி பெரிய பிரச்சனை சார். அது ஆய்வுல தான் கூறுது. ஆனா பொதுப்பணித்துறை வந்து என்ன காரணம் என்று கேட்டதற்கு பெர்மிஷன் இல்லை, நிறுத்தலாம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப மணி நம்மளுக்கு வந்து 1:30 மணி ஆக போகுது சார். இந்த நேரத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து மக்கள் எப்படி சார் நல்ல மனம் கொதிக்குது சார், மனம் வலிக்கிறது. எப்படி நல்லது செய்ய முடியும்? என்ன காரணமாக இருக்கணும்ல? என்ன இடையூறு, என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது விடை சொல்லலாம்ல. பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா நீங்க உடனே இப்பயே கொடுக்கலாமே, இந்த நிமிடமே அடிச்சு கொடுத்துடலாம். இந்தாங்க சார், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 1 மணி நேரத்தில் கொடுத்துடலாம். நல்லதானே பண்றோம், வேற எதுவுமே நம்ம பண்ணலையே. வைகையாறு இப்படி கிடக்குன்னு குறை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறீங்க. நான் குறை சொல்லாம பணியில் இறங்கி இருக்கிறேன். மத்தவங்க மாதிரி சார் அங்க குப்பை கிடக்கு, இங்க இது இருக்கு, இதை சீர் செய்யுங்கன்னு யாரிடமும் நான் குறை போய் சொல்லல. யார்கிட்டயாவது கேளுங்க, எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் யாரு துறையாவது நான் எதாவது பத்தி பேசியிருக்கேன்? எந்த துறையை பத்தி யாரை பத்தி நான் பேசுனதில்ல. இறங்கி பணி செய்வேன். எல்லா துறையிலும் இறங்கி பணி செய்வேன். உணவு இல்லைன்னா உணவு இறங்கி அரசு மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருந்தேன். அதையும் வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்க வச்சுட்டாங்க 850 நாளா. இன்றைக்கு என்னடா வைகை ஆற்றல் வந்து இப்ப நீர்நிலைகளை நம்ம காப்பாற்றணும் சொன்னா அதையும் நான் இறங்கி வேலை செய்றேன். அதுவும் நிறுத்தப்படுகிறது. என்ன சார், யார் வருவா? இப்ப உங்க முன்னாடி நான் வந்துட்டு இருந்தேன். எப்பவுமே எங்களுக்கு இடையூறு பண்ணதில்லை. நாங்க சேர்ந்துதான் வேலை பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும். ஆனால் காலையில நிகழ்ச்சி ரத்தானதுல இருந்து நியூஸ்ல வந்திருக்கோம். பொது நிகழ்ச்சி வந்தோன்னே திடீர்னு வந்து பொதுப்படுத்த இப்போதைக்கு நீங்க ஓட்டாதீங்க, வண்டியெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டியை வரவழைச்சு ஒரு ஆட்களை வர வைக்க அதுக்கு எவ்வளவு செலவாகும். நிறுத்தப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை. காரணம் கேட்டால் நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கல, நீங்க வந்து அனுமதி லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆற்று அளவு இறங்கும் போதெல்லாம் அனுமதி லெட்டர் கொடுத்தா வேலை பார்த்தேன். எல்லோரும் சேர்ந்தானே வேலை பார்த்துருக்கிறோம். மாநகராட்சியோட சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறேன், இவங்கள பொதுப்பணித்துறையோட சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறேன். அப்ப நீங்க லெட்டர் கொடுத்தீங்களா? எனக்கு மதுரை மாநகராட்சி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆற்றில் அழகு இறங்குறப்ப கார்பரேஷன் அப்ப நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துருக்கு. அப்ப நான் பணி எடுத்தேன். அப்ப நிப்பாட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த லெட்டர்ல வந்து காலக்கெடு எதுவுமே இல்ல. 2024 காலக்கெடு கொடுத்திருந்தாங்க. அந்த காலக்கெடுல வந்து நாங்க முடிச்சு விட்டு திருப்பி ஒரு லெட்டர் வாங்கிருக்கோம். 2004 வந்து எங்களுக்கு ஒரு 90 நாட்கள் கொடுத்திருந்தாங்க. 24 காலக்கெடு கொடுக்கல, நீங்க தொடர்ச்சி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லெட்டர்ல இருக்கு. அதுல காலக்கெடு இல்ல. ஆகவே நாங்க அதை தொடர்ந்து அவர்களுக்கு, அதாவது சார் அவர்களுக்கு தெரிவிக்காமல், பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்காமல் எந்த வேலையும் நாங்க இறங்க மாட்டோம். திடீர்னு வந்து நாங்க வந்து 3வது ஆண்டு விழா, 3வது தொடக்கம், 3வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து தெரியப்படுத்தி காவல்துறைக்கு நேற்று முறைப்படி அனுமதி லெட்டர் கொடுத்திருக்கிறோம். முறைப்படி போய் நேற்று போய் பிடபிள்யூசி ஆபீஸ்ல போய் நம்ம பொதுப்பணித்துறையில் போய் லெட்டர் ஈட்டு வர நைட்டு பேசியிருக்கிறேன். சார் இந்த மாதிரி விழிப்புணர்வு விவரம் வச்சிருக்கோம். எங்களுடைய பணிகளை வந்து நாளையிலிருந்து 3வது விழா துவக்கனால கண்டினியூவா பெரிய லெவலில் நாங்கள் இந்த ஃபுல்லா தூய்மை பணியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் கொடுத்துருக்கிறோம். அந்த லெட்டர் நீங்க எங்க கையில கொடுக்கல, பிஏ கையில கொடுத்தேன்றாங்க. அது தெரியல. லெட்டர் நேற்று கொடுத்துருக்கோம். கொடுத்த லெட்டர் அவங்களுக்கு வந்து சேரலைன்றாங்க. நேற்று ஆபீஸ்ல போய் கொடுத்துருக்கோம். ஆனா நிறுத்தியதுக்கு காரணம் இது என்னன்னு தெரியல சார். எப்படி வர முடியும் சமூகத்தில்? சார் கண்டினியூவா பண்றோம்ல நம்ம வேலைகள். இப்ப நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு வந்து வேலை பார்த்தா அவங்க சொல்ற விஷயம் நியாயம். நீங்க வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணலாம், நீங்க வந்து ஒரு இதுக்காக. நான் விளம்பரமே பண்ணதில்லை சார். இன்னும் நான் வைகையை தூய்மை பண்றேன்னு யாருக்குமே தெரியாது சார். இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு சார். இங்க உள்ள முக்கியமான பத்திரிகை நிருபர்களுக்கு தான் தெரியும். அதுவும் வந்து அவருக்கு நான் வேலை செய்யற பணியை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. சில நேரம் மாநகராட்சி தான் கிளீன் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில நேரம் பொதுப்பணித்துறை இல்லை. என்னுடைய 3 ஜேசிபி வண்டி ஓடிக்கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதும் என்னுடைய பேனர் கட்ட கூட சொன்னாங்க. பேனர் கூட நான் எடுத்துட்டேன். சரி, அது கட்டக்கூடாதுனாங்க. விளம்பரம் நமக்கு முக்கியம் இல்லை, விளம்பரத்துக்காக நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நான் புதுசா பண்ணாதான் நீங்க சொல்ற மாதிரி ஓகே, நீங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, நீங்க அனுமதி கேட்கலன்னு சொல்லலாம். தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து செய்வதில் ஏன் சிக்கல்? நல்லது தானே பண்றோம். இல்ல அவங்க இப்ப இந்த நிமிஷத்துல கூட ஒரு 1 மணி நேரத்தில் லெட்டர் கூட வாங்கிட்டு கூட நீங்க பாருங்கன்னு கூட சொல்லலாம்ல. ஒரு 1 மணி நேரம் நிறுத்தி வைங்க சார், லெட்டர் போய் நீங்க வாங்க சார் ஆபீஸ்க்கு வாங்கன்னு கூட கொடுக்கலாம்ல.
அப்போ இது வந்து சமூகத்தில் என்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் மனவலியுடன் உண்மையிலே மனசுல வலிக்குதா உழைப்பு சார். பணம் ஒரு பகுதி இருந்தாலும் உழைச்ச காசை யாரிடமாவது வைகையை நான் தூய்மை படுத்துகிறேன் அப்படின்னு என்று ஒரு நபர் வசூல் பண்ணியிருக்கிறேன் சொல்லி நிரூபித்து காட்ட சொல்லுங்க. ஒரு நபரிடம் நான் வைகையை தூய்மை படுத்துறேன், எனக்கு வைகை சுத்தம் பண்ற யாராவது நான் மதுரையில போய் யாராவது எனக்கு டொனேஷன் பண்ணுங்க அப்படி ஒரு காரணம் இருக்கா? கிடையவே கிடையாது. என்னுடைய சொந்த செலவுல சொந்த உழைப்புல உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய தன்னாளர்களை வர வச்சிருக்கேன், என்னுடைய வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க. காலையில இருந்து அவங்க இவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்க. நிப்பாட்டி எடுத்துட்டு போங்கன்னா அதோட வேதனை எப்படி இருக்கும்? இதோட எத்தனை டைம் சார் நம்ம அவமானப்படுறது? நான் வெளியில சொல்லல, நிறைய அவமானங்கள். இது இன்றைக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குன்னா எவ்வளவு தூரம் ஒரு சமூக ஆர்வலரை அவமானப்படுத்த முடியும்? நான் இப்படி இருந்தா எப்படி? அதனால இது ஓய போவதில்லை. இது சார் கவர்மெண்ட் இது கட்டாயமாக ஒன்று இறங்கி நீங்க மக்களுக்காக இறங்கி இந்த வைகை அணைக்கு ஒரு தீர்வு காணுங்க. இல்ல நான் சேர்றேன், ஸ்டார் குரூப் ஃபவுண்டேஷன் சேருது, அரசுடன் இணைந்து பணியாற்ற நான் ரெடியா தானே இருக்கேன்னு சொல்றேன். அரசுடன் இணைந்து பணியாற்றுவோம். என்ன மாதிரி தன்னாளர்கள் இன்னும் நான் ஒரு 3 தன்னாளர்கள் எங்களை மாதிரி இருக்கிறார்களா, அவர்களும் வருவார்கள்ல. அரசு தனியா செய்ய முடியலைன்னா நாங்களும் வர்றோம். இல்ல அரசாவது செய்யுங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வைக்கிறாங்க, இந்த பிளேஸை மட்டும் நீங்க வந்து சுத்தப்படுத்த கிடையாது, அப்படி இல்ல கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோ ஆதாரமும் வச்சிருக்கிறேன். விறகுனூர்ல இருந்து கருவேலை செடியை நாங்க அகற்றி இருக்கிறோம். இங்க இருக்கிற மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கனக்குள்ள ஆள் நடமாட்டுற ஏரியா. இதை ஏன் முதல்ல இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், 3 வருடங்களுக்கு முன்னாடி விபத்து நடந்த இடம். சித்திரை திருவிழாப்ப 3 மரணங்கள் ஏற்பட்ட இடம். ஆனால் இப்ப நாங்க 3 வருடம் இந்த ஆகாய தாமரை எடுத்து மிக அதாவது இங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக கருதி இருக்கணும். இந்த இடத்தை மட்டும் நாங்கள் குளிர் வைக்கல. எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் பண்றோம் சார், 7 கிலோமீட்டர் பண்றோம். மதுரை மாநகரத்தில் 13 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. ஸோ எங்களுக்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் நம்ம பண்ற அளவுக்கு பண்ண முடியாது. ஒரு விழிப்புணர்வு சார். என்னால் ஒரு கிலோமீட்டர் சொல்லுங்க சார், 1 கிலோமீட்டராவது நம்ம கிளீன் பண்றோம்ல. ஆமா சார், தூய்மைப்படுத்தாட்டி நான் கையில் எடுக்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசனால உங்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு இது வந்து இருப்பை ஏற்பட்டது இல்லை. கவர்னர் அவர் இந்த வழியாக கல்லூரி விழாவுக்கு போயிருக்கிறாரு, அதை பார்த்துருக்கிறாரு. கவர்னர் வந்து இதை எடுத்து இப்படியே கிடந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து செய்விடுறோம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. அவர் அறிக்கைக்கு அப்புறம் நான் வந்து வேலை பார்க்கலையே. அவர் அந்த அறிக்கைக்கு பின்னாடி உங்களுக்கு ஒர்க் பண்ண விட்டாங்க. நேத்துல இருந்து தான் அந்த பிரச்சனை சார். அறிக்கைக்கும் என்னுடைய வேலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. என்னுடைய 3வது ஆண்டு விழா துவக்கம் அவர்களுக்கே தெரியும். 3ஆம் ஆண்டு துவக்க விழா தான் நான் கொடுத்திருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு தான் நான் இறங்க போறேன், கவர்னர் சொல்லியிருக்காரு, அதனால நான் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல. என்னுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நீங்கள் மதுரை நம்மளுடைய கார்பரேஷன் கமிஷனர் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பிடபிள்யூசியோட வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி லெட்டர் நேற்று முறைப்படி கொடுத்திருக்கேன் சார். இதுல கவர்னரோட அறிக்கைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கவர்னரோட அறிக்கைக்காக நம்ம வேலையை பார்க்கல. அதுதான் அதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும் சார். இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அனுமதி இல்லைன்ற ஒரு வார்த்தையோட சொல்றாங்க. அதை அவர்களிடம் தான் நீங்க கேட்கணும். எதுக்காக நிப்பாட்டிருக்காங்க அந்த பதில் அவங்க தான் சொல்லணும்.